நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஃபேமிலி கிரியேஷன். ஃபேமிலி கிரியேஷனில் வந்து ரிச் கேப் அல்லது ரிச் டைல்ஸ் இதை பார்ப்போம். இதை இந்த ஃபேமிலியை எப்படி கிரியேட் பண்ணுறது, ரிச் கேப் அல்லது ரிச் டைல். இதில் வந்து ரிவீட் வந்து 2025 anniversary நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் மாடல்ஸ்ன்னு இருக்கும், ஃபேமிலிஸ்ன்னு இருக்கும். ஃபேமிலிஸில் ஒரு நியூ ஒன்று கொடுத்து ஓப்பன் பண்ணுங்க. நான் ஓகே. இதில் நீங்கள் வந்து செய்ய வேண்டியது போயிட்டு ஓப்பன் பண்ண வேண்டியது ப்ரொஃபைல் கொஸ்டர் இந்த இதை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் நீங்கள் நெக்ஸ்ட் செய்ய வேண்டியது வந்து இது ரிச் ஸ்டைல்ஸ்ன்றதால ரிச் கப்ன்றதால இதை சென்டராக வச்சு தான் பேஸ் பண்ணணும். இதில் ரெஃபரன்ஸ் லெவலில் போயிட்டு ரெஃபரன்ஸ் லெவல் மட்டும்தான் இருக்குது. இன்சர்ஷன் பாயிண்ட், அடுத்தது காஸ்ட் பேஸ் அல்லது காஸ்ட் ஏரியா. நம்ம வந்து ஆல்ரெடி இதுக்கு முதல் கிரியேட் பண்ண வந்து கட்டர் வந்து இந்த லைனில் பிலோ வரும். இதில் வந்து ரிச் கப்புன்றதால இதை சென்டர் பண்ணி இதில் வரும். நம்மளுக்கு ஆல்ரெடி ஏங்கிள் தெரிஞ்சிருக்கணும் எத்தனை பாகையிலேருந்து. அதுக்கு முதல்ல ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக கிரியேட் பண்ணுவோம். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது யூனிட் செட்டிங். யூஎன்ட்டு டைப் பண்ணிங்கன்னா யூனிட் ஆப்ஷன் வரும். இதில் டிஸ்டன்ஸ் வந்து மில்லிமீட்டர். ஓகே. அடுத்தது வந்து லென்த் வந்து மில்லிமீட்டர். எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம் மில்லிமீட்டர். ஓகே. இப்போ வந்து நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது தான். அது கிரியேட் ஆப்ஷன் போயிட்டு லைன் எடுத்தீங்கன்னு சொன்னால் இதை சென்டராக பேஸ் பண்ணி நான் நினைக்கிறேன் ரிச் கப் வந்து ஒரு ஹைட்டு வந்து ஒரு 200 mm வேண்டியமாக கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த ஏங்கிள் வந்து நீங்கள் அங்கே கொடுக்குற ஏங்கிளை பொறுத்து மாடிஃபை பண்ணணும். இது நான் ஏங்கிள் கொடுத்துருக்கேன் 33ன்றது ஓவர். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நான் இது வந்து ரிச் டைல்னு சொன்னால் 28. ஓகே. நான் நெக்ஸ்ட்டு செய்ய வேண்டியது இதில் சென்டர் பாயிண்ட்டை கிரியேட் பண்ணுவோம். இதில் சென்டர் பாயிண்ட் தேவையில்லைன்னு சொன்னீங்கன்னா இதை நான் கொஞ்சம் மூவ் ஆக்குறேன். இதில் டிலீட் பண்ணிவிட்டு அடுத்தது இதில் வந்து இதை பாருங்கள். இதில் டிஸ்டன்ஸு 308. ஓகே. இப்போ எவ்வளோ வேண்டாம் எடுத்துக்கொள்ளலாம் ப்ரொஜெக்டை பொறுத்தது. நெக்ஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது மிரர் எடுக்கிறேன். இல்லை ஆஃப் செட் ஒன்று எடுப்போம். ரிச் டைலோட திக்னஸ் வந்து ஒரு 10 mm. ஓகே. ஓகே. இதை 10 mm நான் இங்கே எடுத்துக்கொள்கிறேன். ஓகே. இதை வந்து இரண்டையும் மிரர் பண்ணுவோம். காப்பி எடுத்துட்டு காப்பி செலெக்ஷன் மிரர் பண்ணிங்கன்னு சொன்னோம்னா ஓகே. காப்பியில் இருக்கணும் கட்டாயம் மிரர். நான் இதை எடிட் ஆப்ஷன் ட்ரிம் போனீங்கன்னு சொன்னால் இதையும் ட்ரிம் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இதையும் ட்ரிம் பண்ணுறேன். சரி. இந்த மேல் லைனையும் இந்த லைனையும் ரெண்டு மேல் லைனையும் ட்ரிம் ஆப்ஷன் பற்றி கட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது இதை க்ளோஸ் பண்ணுறது. இதை க்ளோஸ் பண்ணுறோம் லைன் போயிட்டு. ஓகே. இதை ட்ரிம் ஆப்ஷன் பற்றி கட் பண்ணுறேன். ஓகே. அடுத்தது இதை மிரர் எடுங்க. அது செலெக்ஷன் மிரர். ஓகே. இதை ட்ரிம். இது வந்து ஓகே. இது வந்து இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஏங்கிள் வந்து 28. நீங்கள் அது ப்ரொஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி கலிக்கட் டைல்ஸ்னால் 28, மற்றது சாதாரண அலுமினியம் ரூஃப்னு சொன்னால் 12லேருந்து 15 வரைக்கும் போகலாம். அஸ்பெஸ்டஸ் இட்டுக்கு ஒரு ஸ்லோகம். ஓகே. இவ்வளவு தான். இதை இனி ப்ரொஜெக்டில் எப்படி லோட் பண்ணுறது பார்ப்போம். அடுத்து நீங்கள் இதை என்ன செய்யணும், சேவஸ் கொடுத்து சேவ் பண்ணுங்கள். ஃபைல் சேவஸ் போயிட்டு ஃபேமிலி டைப் போயிட்டு இது நீங்கள் செய்ய வேண்டியது ரிச் கப் ரிச் டைலா. ஓகே. சேவ். ஓகே. இதை நம்ம இனி செய்ய வேண்டியது என்னென்னா ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணி அதில் இந்த ரிச் ஸ்டைல் வந்து எட் பண்ணப்படுவது வந்து பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அல்லது நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஒரு ப்ரொஜெக்ட் எடுக்கிறேன்னா ஓகே. ஃபைல் போயிட்டு 2025 ப்ரொஜெக்ட் ஓப்பன் பண்ணுறேன்.
இதில் வந்து ஆல்ரெடி கிரியேட் ஆகிருக்குது. இதுதான் ரிச். இதை வந்து delete பண்ணிட்டோம். செலக்ட் ஆல் விசிபிள் இமேஜ். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அதை வந்து எட் பண்ண போகிறோம். லக்கில் இருக்கு அந்த ஓகே. இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் ஆல்ரெடி அது சேல்ஸ் ஆகியாச்சு. ரிச் ஸ்டைல்ந்து அது எங்கே போய்ட்டு ரிச் கப்பு அந்த எட் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா ரூஃப் கேட்டகரி போனீங்கன்னு சொன்னால் ஃபேசியான்ற அந்த கேட்டகரியில் தான் செய்யணும். இதில் வந்து ஃபேசியா ஆல்ரெடி இருக்குன்னு ப்ராப்பர்ட்டிஸில் அதை எடிட் ஆப்ஷன் போய்ட்டு டூப்ளிகேட் ஒன்று எடுத்து இதை ரிச் ஸ்டைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்வோம். ஓகே ஓகே, இப்போ ரிச் ஸ்டைல்னு எடுத்தாச்சு. அதுக்கு வந்து ஓகே கொடுத்துட்டு இப்போ இந்த ரிச் ஸ்டைல் இதை எடிட் ஆப்ஷன் போயிடுங்கன்னு சொன்னால் ப்ரொஃபைலை தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ப்ரொஃபைலில் வைத்து இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்க ப்ரொஃபைலில் வந்து பேசியான்ற ஆப்ஷன் இருக்குது. இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இது ஆல்ரெடி இங்கே வந்திருக்கணும் அல்லது வராமல் இருந்திருந்தால் ப்ரொஜெக்ட்டுக்கு லோட் பண்ணணும். அதை ஓப்பன் பண்ணணும். இங்கே நான் க்ரியேட் பண்ணதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெஃபரன்ஸ் லெவல் போய்த்து இதை வந்து லோட் இன்டு ப்ரொஜெக்ட் அல்லது நீங்கள் சேவ் பண்ணதை கொண்டு வரலாம். இப்போ ஓகே, இப்போ போய்த்து ஆர்கிடெக்சரல் பாரில் பழமையானது ஃபேஸியாக போய்த்து எடிட் ஆப்ஷன் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த ரிச் ஸ்டைல்னு நம்ம சேவ் பண்ணாது. இதுக்கு வந்து நம்ம இதை எடுக்கணும். எங்கே ரிச் ஸ்டைல் இருந்தது. ஓகே, நான் அப்ளை. ஓகே, இதை வந்து நம்ம இப்போ இது எட் பண்ணோம்னா ஓகே, இப்போ ரிச் ஸ்டைல் ஓகே ஓகே நான் கிளியர்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கிரியேட் பண்ணது தான் இந்த ரிச் ஸ்டைல். இதில் வந்து அந்த பாகைக்கு ஏற்ற மாதிரி கூடி குறையும். இதில் வந்து நான் கொஞ்சம் மூவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் ரிச் கேப் அல்லது ரிச் ஸ்டைல் இதுதான் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொள்ளலாம். இந்த கிளாஸில் நம்ம ஒரு ரிச் ஸ்டைல் அல்லது ரிச் டைப் எப்படி கிரியேட் பண்ணுறது ஃபேமிலியில் முழுமையாக பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் என்னோட வீடியோவை சந்திருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ரெவிட் ஆர்கிடெக்சர் சம்பந்தமான இன்னோவேஷன் அப்டேட் கிளாஸ் தொடர்ந்து கண்டினியூவாக வந்து கொண்டே இருக்கும்.